I am your social science teacher, Mrs. Lakshmi. Now it is the time for recap. In the previous class, we learnt about forms of government, types of constitution, federal form of government, and parliamentary form of government. Today's subject is lesson number 3 in economics. The topic of the lesson is money and credit. The first topic is introduction. In introduction, it deals with the evolution of money over the years and its functions. It also elucidates on the role of the Reserve Bank of India. It throws light on foreign exchange, monetary aggregates, and forms of credit. It also further explains how technological advancements have made banking easy and swift in today's world. அதாவது இந்த லெசனில் வந்து பணத்தினோட வரலாற்று பற்றியும் அதனுடைய செயல்பாடுகள் பற்றியும் இந்த லெசன் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லுது. ரிசர்வ் பேங்க்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பற்றியும் இந்த லெசன் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குது. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி, அந்த பணத்தை எப்படி விநியோகம் பண்ணுறது, பல்வகையான கடன் உதவிகள் போன்றவற்றையும் இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பேங்க்னுடைய சர்வீசஸ், பேங்க்னுடைய சேவைகள் என்ன, அது எப்படி விரைவாக எளிதாக நடைபெறுறது, அதுக்கு எது எப்படிலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த லெசனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Almost all things used by man have a monetary value. In addition to that, the pay given for labor, wages and services are all fixed on the basis of money. அதாவது மனிதர்களாகிய நாம் வந்து டெய்லி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் பெரும்பான்மையான பொருட்கள் வந்து பணத்தினால் மதிப்பிடப்படுகிறது. நம்ம வந்து வேலை செய்கிற மக்கள் வந்து உழைப்புக்காக வந்து அவங்களுடைய ஊதியம், அவங்களுடைய வேஜஸ், அதாவது கூலி, சேவை கட்டணம் எல்லாமே வந்து பணத்தினுடைய மதிப்பில் தான் வந்து நிர்ணயிக்கப்படுது. The taxes and duties are also paid in the form of money. நம்ம வந்து வரி கட்டுறது எல்லாம் கூட வந்து எந்த மாடலில் கட்டுறோம் அப்படின்னாக்கா பணத்தினுடைய மதிப்பீட்டில் தான் கட்டுறோம். We would have seen our parents planning the expenses at our home every month. நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃபாதர் மதர் வந்து எப்படி வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், வரவு செலவெல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்றத உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. The monthly income, pending expenditure, savings, payment of interest etc. are all measured in terms of money. இது எல்லாமே வந்து பணத்தில் தான் மதிப்பிடப்படுது. Not only at homes but also the budgets of the country or states are also framed on the basis of money. The government as well as private institutions and industries calculate their financial status through money. Thus, money plays a predominant and inseparable role in our lives. அதாவது நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் எதுவாக இருந்தாலும் அவங்க கூட வந்து இந்த ஃபினான்ஷியலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அது எல்லாமே வந்து பணத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து தயாரிக்கப்படுது. அரசு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கன்சர்ன்ஸ், தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் கூட வந்து அவங்களுக்குலாம் கூட இந்த ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களும் வந்து அந்த மதிப்பீடு வந்து எதில் செய்கிறாங்கன்னா பணத்தில் தான் கணக்கிடப்படுது. இவ்வாறு பணம் அப்படின்றது, இந்த மணி அப்படின்றது நம்மளுடைய பீப்புள்ஸினுடைய டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ப்ரீ டாமினன்ட், இன்செப்பரபிள். நம்ம கிட்டேருந்து பணத்தை வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு அது நம்மளோட வந்து ஒன்றி போயிருக்கு. Okay children, in the introduction we see that your parents plan the expenses at your home every month, isn't it? Like that, who put the planning for your state and your country? அதாவது உங்களுடைய தமிழ்நாடு ஸ்டேட்லேயே யார் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்கிறது, அதே சமயம் நம்முடைய இந்தியாவுக்கு யார் வந்து இந்த மாதிரி வரவு செலவு கணக்கெலாம் பார்க்குறது, யார் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்கிறது, யார் அப்படின்ற பர்சன் அப்படின்றது யாருக்கு தெரியும்? Ma'am, O. Panniyarselvam is our financial minister. He put the budget. Very good. Then who put the budget for our country? Ma'am, Mrs. Nirmala Sitaraman put the budget for our country. Very good. Excellent answer. Let us move to the next topic. Next topic is water system. If there arises a question, has man always used money? The answer would be no. When did money enter into the lives of men? In this lesson, let us learn about the evolution of money over the years. அதாவது மனிதர்கள் எப்போதுமே பணத்தை பயன்படுத்தி வந்தார்களா அப்படின்னு கொஷின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நோ, இல்லை அப்படின்றதான் பதில். அப்படின்னா மனிதனுடைய வாழ்வுலேருந்து பணம் எப்படி வந்தது, எந்த வடிவில் வந்து அது ஃபஸ்ட் அறிமுகமாச்சு அப்படின்னு கொஷின் கேட்டோம்னா அது வந்து காலப்போக்கில் எப்படிலாம் புதிய வடிவம் பெற்றது அப்படின்றது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயிலாக தான் நம்ம இந்த லெசனில் இப்போ பார்க்க போகிறோம். Ancient man hunted and gathered food. He lived in caves and forest. பழங்காலத்து மனிதர்களெல்லாம் வேட்டையாடி உணவு சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்க வந்து கேவ்ஸில், ஃபாரஸ்ட்லலாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. In latter stages, he invented weapons for hunting and gathering food.
கொஞ்ச நாள் கழித்து ஒரு சில ஸ்டேஜஸ் கழித்து வந்து அவங்க வந்து வெப்பன்ஸ் இன்வென்ட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, வேட்டையாடுறதுக்கான வெப்பன்ஸ் ப்ளஸ் வந்து தனக்கு வேண்டிய ஃபுட்டை வந்து சேகரத்துக்கான வெப்பன்ஸ்லாம் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. லேட்டர் இன்வென்டட் ஃபயர் அண்ட் லேர்ன்ட் டு ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் நெருப்பு, ஒரு கல்லோட ஒரு கல் உரசும் பொழுது நெருப்பு பொறி வருது, அது காஞ்ச இலைகள் மேலே படும் பொழுது அது தீயாக வந்து வருது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விவசாயம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யூஸ்டு மட் டு பில்ட் ஹவுசஸ் அண்ட் செட்டில் டவுன் இன் பிளேஸ். அதுக்கப்புறம் மட்டு யூஸ் பண்ணி வீடுங்க கட்டி அந்த மாதிரி வீட்டில் வந்து வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டு மேக் எர்த்தன்வேர், பானைகள்லாம் செய்ய கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மனிதன் நாடோடி மாதிரி வாழ்ந்த மனிதனுக்கு தேவையான இருப்பிடம், உணவு எல்லாமே கிடைக்கவே ஒரே இடத்துல வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. When the agricultural yield was high, they made handicrafts. விவசாயம் செய்து நிறைய விவசாயத்தில் நிறைய பொருள்கள் அவங்க ஈட்டியதன் மூலமாக அதற்கு பிறகு வந்து கைவினை பொருள்கள் செய்யறதுல கற்றுக்கிட்டாங்க. When there was surplus in agricultural produce and other articles like earthenware, they exchanged it with people who needed them. விவசாய பொருள் உற்பத்தி பண்ணதில் அதிகமாக ஆயிட்டாலும், தனக்கு வேண்டியதை விட அதிகமாக இருந்தாலும், இல்லை எர்த்தன்வேர் இந்த பானைகள் அந்த மாதிரி செய்யும்போது அது வந்து தனக்கு தேவையானதை விட அதிகமாக இருந்தாலோ அந்த பொருள்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. For example, if a community had excess foodstuff, they would exchange that with those who had excess parts. இப்போ ஒரு சில கம்யூனிட்டி, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட வந்து நிறைய வந்து ஃபுட்ஸ்டப் உணவுப் பொருட்கள் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட அதை சேமித்து வைக்கிறதுக்கு எர்த்தன்வேர் பானைகள் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா இவங்கக்கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க, அந்த எர்த்தன்வேர் சேமித்து வைக்கக்கூடிய கலன்கள், பானைகள் அந்த மாதிரிலாம் வந்து வாங்குறாங்க. Likewise, when a particular grain grew in abundance in a region, it was exchanged for a different crop in another region. ஒரு ரீஜனில், ஒரு பகுதியில் ஒரு சில உணவுப் பொருட்கள், ஒரு சில தானியங்கள் வந்து நிறைய விளையும், அதே ஒரு சில பகுதிகளில் அந்த தானியம் வந்து விளையாது. ஸோ யார்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அரிசி நிறைய விளையிறவங்க பக்கத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட்ஸ், கேழ்வரகு, கம்பு, ராகி அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியதை இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. These articles which were exchanged through barter system can be termed as the first form of trade. இந்த மாதிரி தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. இதுக்கு வந்து எந்த இடத்துலையும் அவங்க வந்து மணியெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பொருள்கள் மட்டும் இவங்க வந்து கொடுக்குறாங்க, அவங்க கிட்டேருந்து பொருள்களை வாங்குறாங்க. This system can be termed as barter system. இதுதான் நம்மளுடைய ட்ரேடு, வியாபாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்றாங்க. Next topic is coins. The barter system flourished wherever civilization thrived. This system was active not only within a civilization but also among civilizations. This was the initial form of international trade. இந்த barter system, பண்டமாற்று முறை அப்படின்றது ஒரு நாகரிகத்தில் உட்பட்டது இல்லை, இது பல நாகரிகங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய சிவிலைசேஷன்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஜிப்சியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், இந்தியன் சிவிலைசேஷன் அந்த மாதிரி. ஸோ ஒரு சிவிலைசேஷன்லேருந்து மற்றொரு சிவிலைசேஷனுக்கு கூட இந்த மாதிரி பண்டமாற்று முறைகள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அப்போ அந்த காலத்திலேயே வந்து என்ன நடந்திருக்கு, நாட் ஓன்லி ட்ரேட், இன்டர்னல் ட்ரேட் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் கூட நடந்திருக்கு. எந்த சிஸ்டமில் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டத்தில் நடந்திருக்கு. ஓகே, எப்படி இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லாம் நடந்தது அப்படின்றது எப்படி நம்மளுக்கு இப்போ தெரியும் அப்படின்னும் பொழுது, டியூரிங் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் இன் எஜிப்ட் அண்ட் ஈராக்ன்றது வந்து அப்போ வந்து மெசபடோமியான்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல்ஸ் யூஸ்டு டியூரிங் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் வேர் எக்ஸ்கவேட்டட். அங்கே ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்தப்போ எஜிப்ட்லேயும் ஈராக்லேயும் நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸில் யூஸ் பண்ண நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்கவேஷன்ஸில் கிடைச்சதுனால, ஸோ அப்போவே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த சிவிலைசேஷன்லேருந்து எஜிப்சியன் சிவிலைசேஷனுக்குலாம் வந்து இன்டர்னல் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றது இதன் மூலமா நம்மளுக்கு நல்லா புரியும். As years went by, there were issues found in barter system. For example, there were problems in the exchanging needed goods. A person who had paddy was in need of earthenware, for instance, but the person who had pots and other utensils was not in need of paddy. Thus, the needs of many peoples were not fulfilled. Measuring the quantity and value of the goods exchanged were found very difficult. அதாவது இந்த பார்ட்டர் சிஸ்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்தது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கிட்ட பேடி இருக்கும், அவங்களுக்கு வந்து அதை சேமித்து வைக்கிறதுக்கு எர்த்தன்வேர் பாட்ஸ் எல்லாம் இருக்காது. இப்போ ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்கிட்ட இருக்கிற பேடியை அந்த பாட்ஸ் இருக்கவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு வாங்கலான்ட்டு போகிறாங்க. ஆனால் அந்த எர்த்தன்வேர் வச்சுட்ருக்காங்க பார்த்தியா, பாட்ஸ்லாம் வச்சுட்ருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து பேடியினுடைய அவசியம் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் இன் நீட் ஆஃப் பேடி, ஸோ வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போது இதில் வந்து இந்த ஒரு இஷ்யூ வருது. So to solve the issues, they fixed a common item with a standard value for the effective exchange of goods.
It was usually in the form of some metals. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வந்து இந்த பொருள்களை ஒருத்தவங்ககிட்ட இருக்கிறத ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு மெட்டல் மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது வந்து ஒரு ஃபார்மில் வந்து சம் மெட்டல் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மெட்டல் மணி. மெட்டல்ஸ் were rare to find and could be maintained for a long time and never lost their value. ஸோ மெட்டல்ஸ் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும், அதனுடைய வேல்யூ வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நீண்ட நாள் அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஹென்ஸ் த மெட்டல்ஸ் கேன் பி டேர்ம்ட் as தி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி. அப்போது பார்ட்டர் சிஸ்டத்துக்கு பிறகு முதல்ல மணி கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்றது என்ன ஃபார்மேட்டில் வந்தது அப்படின்னா மெட்டல்ஸ் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த ட்ரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. Okay children, there is one do you know session. During his rule in the year 1540 to 1546, Sher Shah Suri set up a new civic and military administrations and issued a coin of silver weighing 178 grams. Sher Shah Suri அப்படின்றவர் 1540லேருந்து 46 வரைக்கும் அவர் வந்து ஆட்சியில் இருக்கார். அவருடைய பீரியடில் சில்வர் காயின் அதனுடைய வெயிட் வந்து 178 கிராம்ஸ் அவர் வந்து இஷ்யூ பண்ணுறாரு. The silver coins remained in use during the Mughal period, the Maratha era and in the British India as well. அந்த நாணயம் வந்து ருபியா அப்படின்றது அதுக்கு வந்து பேர் ருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து முகலாயர், மராத்தியர், ஆங்கிலேயர்கள் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. அப்போ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார், எந்த கிங் அப்படின்னா ஆன்சர் இஸ் வாட், ஷெர்ஷா சுரி. ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த டூ யூ நோ செஷன், டூ யூ நோக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து காயின்ஸை பற்றி. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு பிறகு வந்து அதில் இஷ்யூஸ் வரவே மெட்டல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். திஸ் மே பி த ரீசன்ஸ் ஒய் மெட்டல்ஸ் வேர் சோசன். ஸோ அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் இருந்த அந்த குறைகள் அந்த ப்ராப்ளத்தை போக்குறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, மெட்டல் காயின்ஸ் வந்து வருது. ஸோ என்னென்னலாம் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே யூஸ்டு கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் அட் ஃபஸ்ட். they were called ancient currency. அப்போ இதை வந்து இந்த கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மெட்டல்ஸ் தான் என்னவா சொல்கிறோம் அப்படின்னா ஏஷியன்ட் கரன்சி. அப்படின்னா பழங்காலத்தில் முதல்ல கரன்சி இந்த பணத்தை கொடுத்து வாங்குறது அந்த மெத்தடுக்கு வந்து ஏஷியன் கரன்சின்னு பேர். என்னென்ன காயின்ஸ் என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோல்டு, சில்வர், காப்பர் இந்த 3 மெட்டல்ஸ் தான் வந்து ஏஷியன் கரன்சியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் லெதர், பீட்ஸ், ஷெல்ஸ், டொபாக்கோ, சால்ட், கார்ன் அண்ட் ஈவன் ஸ்லேவ்ஸ் were exchanged as barter, says economist. ஓகே, எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டத்தில் வெறும்னே வந்து இந்த உணவுப் பொருட்களை மட்டும் வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காம தே எக்ஸ்சேஞ்ச்டு லெதர், பீட்ஸ் மணிகள், ஷெல்ஸ் கடலில் கிடைக்கக்கூடிய அந்த ஷெல்ஸு, டொபாக்கோ புகையிலைகள், சால்ட் உப்பு, கார்ன் சோளம் மக்காச்சோளம் சோளங்கள், ஈவன் ஸ்லேவ்ஸ் அப்படின்னா அடிமைகளை கூட வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த லெசன்லேருந்து தெரியுது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நேச்சுரல் மணி. The metals such as silver and gold gained importance gradually all over the world. அதாவது படிப்படியாக வந்து இந்த சில்வர் அண்ட் கோல்டு தங்கம், வெள்ளி வந்து இந்த 2 மெட்டல்ஸும் உலகம் முழுவதும் மதிக்கப்படும் பெரிய ஒரு உலகமாக மெட்டலாக வந்து அது வந்து ஏற்கப்பட்டது. ஸோ தீஸ் மெட்டல்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ். அதனால் இந்த 2 மெட்டல்ஸையும் வந்து நாடுகளுக்கு இடையே ஒரு பொருட்களை வந்து விற்கிறது வாங்கிறதுக்கு பொது மதிப்பீடாக ஜென்ரலாக வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் கால்ட் அஸ் தி நேச்சுரல் மணி. அதனால் இது வந்து என்னன்னு சொல்கிறோம், நேச்சுரல் மணி அப்படின்னா இயற்கையான மணி. உலகம் முழுவதும் இது 2த்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது 2த்தையும் தான் வந்து பொருட்கள் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணதுனால கோல்டு அண்ட் சில்வர் இது 2த்தையும் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நேச்சுரல் மணி. அதே ஏஷியன் கரன்சியில் வந்து கோல்டு, சில்வர், காப்பர் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் அதுக்கு அடுத்த செட் ஆஃப் டைமில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் மணியில் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பேப்பர் மணி. பேப்பர் மணினா காகித பணம். As days went by, issues arose because while trade prospered, there were insufficient reserves of gold and silver. சரி, கொஞ்ச நாள் போயிடுச்சு, இந்த கோல்டு சில்வருக்கு தட்டுப்பாடு வந்துடுது. அப்போ வந்து அதுலேயும் வந்து ஒரு பிரச்சனை வருது இந்த காயின்ஸ், கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ் யூஸ் பண்ணுறதுலையும். மைன்ஸ் ஆல்சோ ஹேட் எ லிமிட்டட் ரிசர்வ் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ். மைன்ஸ் சுரங்கங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அவங்கக்கிட்ட வந்து கோல்டு காயின்ஸு, கோல்டு, சில்வர் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் மைன்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் வாஸ் ஃபவுண்ட் அண்ட் காயின்ஸ் வேர் மேட் யூஸிங் மெட்டல்ஸ் வித் லெஸர் வேல்யூ. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வந்து தேவைப்பட்டது. These were used to buy and sell goods of lesser values.
ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோல்டு சில்வருக்கு அடுத்து வந்து ஏதாவது கண்டுபிடிக்கணும். அதை வச்சுட்டு வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் மதிப்பு பண மதிப்பீடு வந்து கம்மியாக இருக்கிற பொருட்களை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் வாஸ் யூஸ்ட் அஸ் தி மணி ஆஃப் தி புவர் பீப்புள். Hence, these coins were printed in large numbers. அதனால் இப்போ இந்த புது கோல்டு சில்வர் இல்லாமல் ஒரு புது மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதிகமான அளவில் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. பேப்பர் மணி கேம் இன்டு பீயிங் அஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி மெட்டல்ஸ் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திஸ் மணி வாஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் சேவிங் இன் பேங்க்ஸ். இது வந்து உருவமற்ற பணம், வங்கிகளை வந்து அதில் வந்து சேமிக்கும் வழக்கமும் வெகுவாக வந்து பழக்கத்தில் வந்தது. The Great Economic Depression was also prompted the saving habit of the people. இது வந்து இந்த பேப்பர் மணி வந்து அதை சேவ் பண்ண ஆரம்பித்ததுனால த்ரூஅவுட் தி வேர்ல்டு முதல்ல அமெரிக்காவில் ஆரம்பித்த இந்த எக்கனாமிக் பொருளாதார மந்தம், எக்கனாமிக் டெப்ரெஷன் சொல்லுவாங்க, அது வந்து உலகம் முழுவதும் கூட எல்லாருக்கும் வந்து ஏற்பட்டது. இது வந்து எதனால் அப்படின்னா இந்த பேப்பர் மணி வந்து சேவ் பண்ண ஆரம்பித்ததுனால வந்தது. மணி ஹேஸ் பிகம் அன் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் டுடே. இன்றைக்கி இப்போ பணம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு பகுதி, வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறிட்டுருக்கு. இட் ஹாஸ் சேஞ்ச் இட்ஸ் ஃபார்ம் இந்த எக்கனாமிக் ஃப்ரண்ட். இது வந்து உலக பொருளாதார சூழலில் பணம் வந்து பல வடிவத்தில் வந்து மாறி இருக்குது. இதை நம்ம பார்த்தோம் இது ஏற்கனவே. மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டன் த்ரூ மெனி வேஸ் இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டு. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் வேர்ல்டில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியமாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி. ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து த பார்ட்டர் சிஸ்டம். அதனுடைய இயர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 பிசி. பிசினா என்ன, பிஃபோர் கிரைஸ்ட். அப்போது இயேசு பிறக்கிறதுக்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து பழக்கத்தில் இருந்திருக்கு. During this period, the exchange of goods was done through the barter system. Man exchanged the surplus goods for other goods that he needed. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், தனக்கு கிட்டே இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்க அவங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்டே இருக்கக்கூடிய பொருளை வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். என்னென்னலாம் பார்ட்டர் சிஸ்டத்தில் அவங்க வந்து ப்ராக்டிஸில் வச்சுட்டு இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரெயின்ஸ், தானியங்கள், கேட்டல்னால் கால்நடைகள், ஆடு மாடு, சால்ட், உப்பு வந்து அப்போலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ சால்ட்டை கூட அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காயின்ஸ். இதனுடைய வருஷம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1100 பிசி. இதுவும் பிஃபோர் கிரைஸ்ட் தான். இயேசு பிறக்கிறதுக்கு 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் காயின்ஸ்னுடைய புழக்கம் வந்து இருந்திருக்கு. The Chinese have used small coins during this period. இந்த ஆண்டுகள் 1100 பிசி சொல்கிறோம் இல்லையா, 1100 பிசியில் சைனீஸ் வந்து ஸ்மால் காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. These coins were made in bronze. அந்த காயின்ஸ் எதால் செய்யப்பட்டதுன்னா பிரான்ஸ், வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தது. Countries bordering the Indian Ocean used shells as a medium of exchange. நம்மளோட இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ இருக்கக்கூடிய பூட்டான், தாய்லாந்து, நம்மளோட இந்தியா, இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பொருட்களை பண்டமாற்று முறையாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சைனாவில் எப்படி ஸ்மால் காயின்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பொருட்களை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணால் ஷெல்னா என்ன அப்படின்னா அந்த சோழி. தேர்ட் பாயிண்ட் வந்து டாபிக் வந்து கரன்சின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய இயர் வந்து 600 பிசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இயேசு பிறக்கிறதுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கரன்சியும் வந்துடுச்சு, யூசேஜில் வந்திருக்கு. கிங் அலிட்டஸ் ஆஃப் லிடியா அனௌன்ஸ்டு பப்ளிக்லி தட் அஃபிஷியல் கரன்சி வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரேட். லிடியா நாட்டினுடைய அரசர் அலிட்டாஸ் அவர் வந்து ஒரு பப்ளிக்காக அப்படியே எல்லாருக்கும் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து நம்ம வந்து கரன்சி தான் யூஸ் பண்ணணும், அதன் மூலயமா தான் ட்ரேட் நடக்கணும் அப்படின்றாரு. திஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மணி ஸ்ப்ரெட் த்ரூஅவுட் தி மெடிட்டரேனியன் ரீஜியன். அவருடைய அறிவிப்பினால் அந்த மணியினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பரிவர்த்தனை வந்து மெடிட்டரேனியன் சி இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ராஜ்யங்கள் உட்பட்ட பகுதியிலையும் வந்து அது வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே அவங்க 600 பிசிலே கரன்சி யூஸ் பண்ணி வியாபாரம் செய்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மணியில் இதுவும் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் கோல்டு காயின். இயர் 1250 AD. இது இயேசு பிறந்ததுக்கு அப்புறம். The florin, a gold plated coin, was introduced in Europe. யூரோப்பில் முதல்ல நாட் கோல்டு காயின் பட் கோல்டு பிளேட்டட் காயின், அதாவது காயின்ஸ்க்கு மேலே கோல்டு எனாமல் பூசினது காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பேர் வந்து ஃப்ளோரின் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் மார்க்கோ போலோ. இயர் 1290 AD. பேப்பர் மணி ஸ்ப்ரெட் டு யூரோப் த்ரூ தி ட்ராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ அப்படின்ற ஒரு வெனிஷியன் நாட்டினுடைய ட்ராவலர். அவர் உலகம் முழுவதும் பயணம் செஞ்சு ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வரலாற்று ஆசிரியர் அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ மார்க்கோ போலோ இந்த மாதிரி த்ரூஅவுட் தி வேர்ல்டு நிறைய இடத்துங்களுக்கு போயிட்டு அவர் வந்து
விசிட் பண்ணும் பொழுது அவர் மூலயமா நான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது யூரோப்பு ஃபுல்லாக, எஸ்பெஷலி யூரோப் ஃபுல்லாக என்ன ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா பேப்பர் மணி அவர் மூலயமா. ஏன்னா அவர் பேப்பர் மணியை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ பொருட்களை வாங்குறதுக்கு அவர் அந்த மாதிரி அந்த பேப்பர் மணி யூஸ் பண்ணும்பொழுது த்ரூஅவுட் த வேர்ல்டு இல்லை த்ரூஅவுட் யூரோப்லேருந்து பேப்பர் மணி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இயர் வந்து 1860 AD. Through telegrams, an effort was undertaken to transfer money electronically. இப்போ வந்து பணத்தை நேரடியாக கொடுக்காம நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம யாருக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி மூலயமா கூட பணத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எந்த வருஷத்தில்? 1860. அப்போ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 years முன்னாடியே அந்த மாதிரி பர்சன் டு பர்சன் இல்லாமல் வித்தவுட் சீயிங் த பர்சன், ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பார்த்துக்காமலே வந்து பணத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்பிச்சு இருக்க முடியுது. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். 8th point, credit card. Year 1946 AD. John Higgins invented the credit card. இந்த கிரெடிட் கார்டு யார் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜான் பிகின்ஸ். வாட் இஸ் யூசேஜ் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சில சர்டன் அமௌண்ட் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 50,000, அந்த கிரெடிட் கார்டினுடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி 1 lakh 10 lakhs வரைக்கும் கூட நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் வித்தவுட் மணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பை ஷோயிங் தி கிரெடிட் கார்டு. அதுக்கப்புறமா ஆஃப்டர் 6 months கழிச்சு நம்ம அந்த பணத்தை வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் இந்த கிரெடிட் கார்டினுடைய யூசேஜ். இது வந்து ஜான் பிகின்ஸ் அப்படின்றவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கார்டை காமிச்சு வித்தவுட் மணி நம்மளால் அந்த நிமிஷத்துக்கு வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றது இதனுடைய யூசேஜ். 9th point, மொபைல் பேங்கிங். இயர் 1999 AD. அதாவது இது வந்து ஆரம்பித்து 21 years ஆகுது. யூரோப்பியன் பேங்க்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் மொபைல் பேங்கிங். முதல்ல யூரோப்பில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் தான் இந்த மொபைல் பேங்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் பேங்கிங்னா என்ன அப்படின்னா, நாம் வந்து பேங்க்குக்கு போகாமல் த்ரூ பேங்க் நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுடைய மொபைல் மூலயமாவே நம்ம வந்து பணத்தை வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் மொபைல் பேங்கிங். நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபோன் எடுத்து யாருக்காவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கூகுள் பேலெல்லாம் நீங்களாம் அனுப்புறீங்க இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் இதுதான் வந்து என்னென்னா மொபைல் பேங்கிங். இது கிட்டத்தட்ட 21 yearsக்கு முன்னாடியே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்பியன்ஸ் தான் இதை முதல்ல வந்து மொபைல் பேங்கிங் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 10th point, NFC. இயர் வந்து 2008 AD. NFCனா என்ன, அதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் பிரிட்டன். இது எங்கே முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பிரிட்டனில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட இந்தியாவுக்கு இது எப்போ வந்தது அப்படின்னா 2016 தான் இது நம்ம இந்தியாவுக்கு வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 4 yearsஆக நம்ம இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டேக்ஸ் ஒன்லி அபவுட் 7 to 8 seconds, நாட் மினிட்ஸ், 7 to 8 seconds டு டிரான்சாக்ட் மணி த்ரூ NFC. இந்த மெத்தட் மூலயமா நம்ம ஒருத்தருக்கு பணத்தை வந்து 7 to 8 seconds மூலயமா எவ்வளோ பணம் வேணால் நம்ம அனுப்பலாம். 1 lakhs 10 lakhs எவ்வளோ வேணால் நம்மளுக்கு வந்து NFC மூலயமா நம்மளால் அனுப்ப முடியும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ சோஃபார் நம்மளுக்கு இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து மணியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. இன்ட்ரடக்ஷனில் இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பாட்டர் சிஸ்டம்னா என்னன்றதை பற்றி, காயின்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நேச்சுரல் மணினா என்ன, பேப்பர் மணின்றது என்ன, அது தவிர்த்து வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மணியில் பார்த்தீங்கன்னா 10 points வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், we will meet in the next class. Until then, bye. Thank you, ma'am. Thank you, children.